இரவில் மட்டுமின்றி அதிகாலையிலும் வான்பொழியை கொண்டு வீசிய இஸ்ரேல் ராணுவம். குண்டுகள் வெடிக்கும் சத்தத்தால் இரவு முழுவதும் குலுங்கிய பெய்ரூட் நகரம். இஸ்ரேல் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று அமெரிக்க அதிபதி ஜோ பைடன் பேச்சு. ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளை எதிர்கொள்ளும் போது சிறந்த தடுப்பு நடவடிக்கையை தீர்மானிப்பது என்பது சற்று கடினம் என்றும் கருத்து. ஈரானை தாக்கலாமா என்று ஜோ பைடனிடம் கேள்வி கேட்க வேண்டாம் என்று இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அறிவுறுத்தல். அணு ஆயுதத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தால் நிச்சயம் ஈரான் பயன்படுத்தியே தீரும் என்று இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அறிவுரை. ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா ஆலோசனை. போர் நிறுத்தத்திற்கு அமெரிக்கா முயன்றாலும் ஹிஸ்புல்லா ஹவுதி நடவடிக்கைகளால் சாத்தியமாகவில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு. ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் செயல்பாடுகள் தொடர்பான வழக்கில் ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், அசாம் மற்றும் டெல்லி ஆகிய 5 மாநிலங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை. பயங்கரவாத குழுக்களுடன் தொடர்பில் உள்ளவர்கள் என கூறப்படும் முக்கிய நபர்கள், நிறுவனங்கள் என 22 இடங்களில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். ஜனநாயகத்தின் புனித திருவிழாவில் வாக்காளர்கள் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். முதன்முறையாக வாக்களிக்க செல்லும் இளம் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என ஹரியானா சட்டசபை தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. கர்நாடக மாநிலத்தில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு. மைசூரு, குடகு, சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு. தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்தில்தான் டெங்கு பாதிப்பால் அதிகம் பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. தற்போது டெங்கு பாதிப்பு எங்கு உள்ளது என எடப்பாடி பழனிசாமி காட்ட வேண்டும் என்றும் சாடல். சட்டக்கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தரமான சட்டக்கல்வியை தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திட்டவட்டம். 400 ரூபாய் கட்டணத்தில் 1000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க ரயில்வே துறை நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தகவல். ஹரியானாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. குருஷேத்ராவில் உள்ள வாக்குச்சாவடியில் குதிரையில் வந்து தனது வாக்கை செலுத்தினார் பாஜக எம்பி நவீன் ஜிண்டால். ஹரியானாவில் 90 தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குச்சாவடிகள் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஹரியானா தேர்தலில் வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார் ஒலிம்பிக் பதக்க வீராங்கனை மனு பாக்கர். வாக்களிப்பது நமது பொறுப்பு, சிறிய அடிகளே பெரிய வெற்றிக்கு காரணமாகும் என முதல் முறையாக வாக்களித்த மனு பாக்கர் கருத்து. சென்னையில் நாளை விமர்சையாக நடைபெறுகிறது விமானப்படைகளின் கண்கவர் சாகச நிகழ்ச்சி. 3 நாட்கள் ஒத்திகையில் ஈடுபட்ட வீரர்கள் சாகச நிகழ்ச்சிக்காக தயாராக உள்ளனர். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் குழந்தைகளுக்கான தடுப்பூசி கடந்த 2 மாதங்களாக தட்டுப்பாட்டில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் தடுப்பூசிகள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். உங்கள் கட்சியை உயர்வாக சொல்வதில் தவறில்லை, அதே நேரத்தில் மற்ற கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் மதிக்க வேண்டும். விஜய் தனது மாநாட்டு கடிதத்தில் மற்ற கட்சிகளை போன்று நாம் சாதாரண கட்சி அல்ல என்று குறிப்பிட்ட விவகாரம் தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் கூட்டணியாக திமுக கூட்டணி உள்ளது. இதுபோன்ற கூட்டணி அனைத்து மாநிலங்களிலும் உருவாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. லெபனானுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முடிவு. எல்லையில் உள்ள 37 கிராம மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.